அன்புள்ள இந்திய அனைத்து குடிமக்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ரொம்ப ஃபெமிலியராக சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை பூதாகரமாக வெடித்து செதறிக்கிட்டு இருக்கு. நானும் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேன். இதில் நிறைய அரசியல் உள்நோக்கத்தோடு நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க. அதுவும் நான் கண்கூடா என்னால் அறிய முடிஞ்சுது. அதாவது இந்த சிஏஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை 1 வரை இந்தியாவில் பிறந்த அத்தனை பேரும் இந்தியன் சிட்டிசன் தான். அதுக்கு பிறகு நம்ம இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சியினர் 2-3 முறை இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2003 ஆண்டில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2003 வரைக்கும் தாய் தந்தை 2 பேரும் இந்தியாவில் பிறந்திருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2003 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் தாயோ தந்தையோ பிறந்திருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தர் எய்தர் மதர் ஆர் ஃபாதர் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா, அப்போ அவங்களோட குழந்தைக்கு நாங்கள் இந்தியா சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா, புதிய மோடி கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட்டை 2019 கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் இப்போது நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க அந்த குற்றம் என்ன அப்படிங்கிறத சுட்டி காமிச்சா நல்லாயிருக்கும். அதாவது மத சார்பற்ற நாடாக இருக்கிறத இவங்க மத சார்பான நாடாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தில் அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா யாருமே இந்தியாவில் அகதிகளாக கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் இந்தியாவின் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட மெயின் எய்ம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் 3 தன்னை முஸ்லீம் நாடாக அறிவிச்சிருச்சு. அப்போ முஸ்லீம் நாடாக அறிவித்த உடனே அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற மதத்தினரை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றும் போது அவங்களுக்கு அங்கே எந்த சலுகையும் இல்லாமல் அவங்க இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக நுழையிறாங்க. அகதிகளாக நுழையும் போது அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி அந்த 3 கண்ட்ரிலேருந்து வரக்கூடியவங்க 6 விதமானவர்கள். ஒன்று கிறிஸ்தவர்கள், அதுக்கு அடுத்து ஹிந்துக்கள், சீக்கியர்கள், முஸ்லீம்லேயே ஒரு சில மக்கள், அது போக ஜெயின், பாரசீகர்கள், இந்த மாதிரியான மக்கள் வெளியே வராங்க. அப்போ வெளியே வரும்போது அவங்களுக்கு அகதிகளாக ரொம்ப நாள் இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்லை. அதுக்காக அவங்க என்ன பண்ணினாங்க, மோடி கவர்மெண்ட்டை நிறையா வேண்டுதல் வச்சதுனால தான் இந்த சிஏஏ சேஞ்சஸே கொண்டு வந்தாங்க. அதாவது நாங்கள் இப்படி பக்கத்து நாட்டிலேருந்து இங்கே அகதியாக உட்காந்துருக்கோம், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்டதுனால தான் இந்த அகதிகள் இருக்கக்கூடாது, அவர்களும் இந்திய குடியுரிமை பெற்ற சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய முக்கியமான நோக்கம். 2வது, நம்மளுடைய நாட்டில் ஒரு பெரிய ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 ஆண்டு எந்த ஒரு ஃபாரினர்ஸ் இந்தியாவில் அவங்க இருந்தாலோ இல்லை அகதிகளாக இந்தியாவில் இருந்தாலோ இயற்கையாகவே அவங்க குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக பெற்றுவாங்க. அதாவது 11 வருஷம் இந்தியாவில் குடியிருக்கணும், கண்டினியூவாக 11 வருஷம் குடியிருக்கிறவங்க இந்தியா சிட்டிசன் ஆகிடுவாங்க. அது போக இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்தவங்க 5 வருஷம் குடியிருந்தாலே அவங்க குடியுரிமை வாங்க